ஹலோ கைஸ், நீங்கள் பார்த்து வந்திருப்பது முட்டைக்கல்கி கேமிங். நான் உங்கள் நிதின். ஸோ வாங்க அப்படியே வீடியோக்குள்ளே போயிடலாமா? இனி நம்ம என்ன கேம் விளையாட போகிறோன்னு கேட்டிங்கன்னா எஃப்எஃப் தான் விளையாட போகிறோம். இது நம்ம ஃப்ரெண்ட் அக்கௌண்ட் தான். ஸோ அந்த கேம் பயங்கர அடிக்ஷனாமா. ஸோ அதனால் இந்த கேமை விளையாடும் போது நைட்டு தூங்கும் போது கூட இதோட எஃபெக்ட் இருக்குமாம்மா. ஸோ அதனால் நம்ம வந்து விளையாடல. இப்போ வந்து நம்ம ஃப்ரெண்ட் அக்கௌண்ட்டில் சும்மா ஒரு ட்ரையல் போட்டு பார்க்கலாம். இது சும்மா சிஎஸ்ஆர் போடலாம். ஓகே, நமக்கே விளையாட தெரியாது. ஓகே, முடிஞ்சளவுக்கு ட்ரை பண்ணுவோம். ஓகே, இங்கே இடத்துல ஸ்டார்ட்னு பட்டன் இருக்குது, அதான் அழுத்தணும் போல். ஓகே, ஸ்டார்ட் கொடுத்துச்சு. இப்போ ரிவார்ட்ஸ்லாம் பார்க்கலாம். அதான் ரிவார்ட்ஸ் இருக்குது. ஓகே, நான் அந்த கேம் கேள்விப்பட்டேன். அந்த கேமுக்காக நிறைய பேர் கோடியாக செலவு பண்ணுறாங்களாம்மா. இந்த கேமில் அப்படி என்னத்தான் இருக்குதுன்னு கோடியாக செலவு பண்ணுறாங்கன்னு எனக்கு இன்னும் தெரியல. இவனுக்கு ஏதாவது ஃப்ரெண்ட் ரெக்வஸ்ட்லாம் கொடுத்து வச்சுக்கிறாங்க நம்ம ஃப்ரெண்டுக்கு, யாருன்னே தெரில. ஓகே, அவனை நம்ம அப்படியே விட்டுடலாம். இதான் நம்மளோட விளையாட நம்ம கூட நம்ம டீம்மேட்ஸ் பாட. ஓகே, இது என்னமோ கீழே வருது, மீலி மெஷினா? ஓ, இது மோடு போலுங்க. நமக்கு ஏதோ கொடுத்துருக்காங்க கத்தியாட்ட. ஓகே, இப்போ நம்ம கன்று எடுத்துக்கலாம். இதான் என்ன கன்று? இது எப்படி சொன்னோம்? ஓ, இப்படி சொன்னோம். ஸோ காய்ஸ், யாரும் பாட்டுன்னெலாம் கமெண்ட் பண்ணாதீங்க. எனக்கு ஒன்றுமே தெரியாது. இந்த கேம் ஃபஸ்ட் டைம் விளாட்றதுனால கொஞ்சம் அப்படிதான் ஆகும். அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க, ஓகேவா? இதுக்கப்புறம் நான் அந்த பாட்டும் போட மாட்டேன். இதுக்கப்புறம் எந்த பாட்டுமே வராது ஃப்ரீ ஃபயரில். ஏன்னா பயங்கர அடிக்ஷனு. ஸோ அதனால் இந்த கேம் இதான் பார்ட் 1 ஆகட்டும், லாஸ்ட் பார்ட்டாகவும் இருக்கட்டும், ஓகேவா? ஓகே கேஸ், நம்ம ஏதாவது எனிமி வரானா பார்க்கலாம். எஸ், வந்தோன்னா கழுத்தை அறுத்துருவோம் பார்த்துக்கோ. செங்கோத்தவ தான். ஐயோ, பரவாயில்ல, ஹெல்மெட் இருந்தால் தான் தப்பிச்சோம். அந்த சைடு வந்தால் நம்ம அந்த சைடு போவோம். அந்த சைடு எங்கே டெய்லி பாவி கொலாப்ஸ் பண்ணி விட்டாங்க. கொலாப்ஸு G18 வச்சு அழுத்திட்டான் போலே. இது நம்ம ஃப்ரெண்டு, ரியல் ஃப்ரெண்டு இல்லை, கேமில் சும்மா வந்திருக்கான். அவன் அடிப்பானான்னு பார்க்கலாம். என்ற மண்டேல அடிச்சுட்டான், இழுத்து சாவலன்னும் சாவடா டே. அப்பாடா, செத்துட்டான். ஓகே, பின்னாடி எனிமி வரான். சுடுறான். அச்சரா மாப்பிள்ள அச்சரா போச்சு. நான் கேட்டான். பரவாயில்ல, விடுங்க. நம்ம விளையாண்டது சூப்பராக தான் இருந்துச்சு. நோத்து ஏய், அமௌண்ட் போடுறாங்க. முடிச்சு விட்றலாம்ங்க. இந்த ரவுண்டு முடிச்சு விடலன்னா நம்ம பேர் இன்னும் சத்தியெல்லாம் பண்ண வேணாம். இந்த ரவுண்டு யார் ஜெயிச்சா தோத்தா எனக்கு என்ன. இப்போ நம்ம வந்து விளையாட தெரிஞ்சால் மட்டும் போதும். விளையாட தெரிஞ்சால் நம்மளும் கொஞ்சம் சீன் போடலாம். விளையாட தெரியும்னு அதுக்கு ரொம்ப ப்ரோலாம் விளையாட தேவையில்ல. இது என்ன, அது யூஜி டட்டுலாம் வச்சுட்டு விளையாண்டுருக்கான். ஓகே, இது ஃப்ரீயாக பந்து தான். யூஜி டட்டோரி எஃப்எஃப் தான் விளாட்றதில்ல, ஆனால் வீடியோஸ் நிறைய வருது யூடியூப்பில். இப்போ ஜுஜுட்சு கேஷனோட கொலாப்ரேஷன் நடந்திருக்கும் போல் கொஞ்ச நாளுக்கு முன்னாடி. என் ஃப்ரெண்டு தான் எல்லாம் சொன்னான், இந்த பண்டிலு ஒரு மெஷின் ஆட்டம் இருக்குது, அதுக்கு வந்து நிறையா ஒவ்வொரு மேட்ச் விளாடும் போது ஒரு மெஷினு அதில் வந்து கிடச்சது தான் இதுன்னு சொல்லுவான். அடிச்சிட்டு பண்ணி டே இறா டே, அடிக்காதரா. அங்கே பாருங்க, ஒரே ஆளாக எல்லாத்தையும் 3 பேர்த்த நாக் பண்ணிட்டான். ஒருத்தன் தான் இருக்கான். சூப்பராக மாப்பிள்ள, நம்ம அதுக்குள்ளே மெடி சுட்டிக்கலாம். நம்ம போயிட்டு அங்கே ட்ரோன் ஆகிட்டு இருக்கலாம். ஓசிக்கலாம் செடிக்கலாம். டே ஐயோ காலில் சுற்றுட்டாங்க கைஸ். போய் மண்டியா பாருங்களா. டே மேக்கை வச்சு அழிச்சிட்டாங்க கைஸ். இவன் தாண்டா இருக்கான். ரிவைவ் பண்ணுறா ஓடுவா. அடப்பா, இவனை நாக் பண்ணிட்டாங்க. போச்சு எல்லாம் போச்சு. மேட்ச் ஊற்றிக்கிச்சு கைஸ். ஓகே, ஏய் போடுற வெறுத்தணும்டா. எஸ்ஆர்கே தண்டர் மாஸ் தண்டர். அப்புறமா நம்ம சேனலில் பார்க்குறவங்க மறக்காமல் லைக் பண்ணிட்டு, ஷேர் பண்ணிட்டு, சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோ உங்கள் நோட்டிஃபிகேஷனில் வரும். ஓகே பாய்ஸ், ஓகே வாங்க இந்த ரவுண்டு நம்ம ஒரு கில்லாச்சி அடிக்கிறோமா இல்லையான்னு பார்ப்போம். இங்கே ஒருத்தர் மேக் கீழே போட்டிருந்தா நம்ம எடுத்துக்கலாம். ஓகே, ஒரு அப்கிரேட் தான் பண்ணியிருக்கான் போல். ஒன்று கூட பண்ணல, சும்மா வாங்கியிருக்காங்க. நான் அப்கிரேட்லாம் பண்ணல. போச்சு, மண்டையை பொழக்க போகிறான்டா அப்படின்னு சொல்லிட்டு போவேன். ஆனால் நான் தான் என் மண்டை தான் பொழந்துட்டு வரும். ஓகே வாங்க நம்ம போயிட்டு
அவனாச்சும் போய் சுடலாம். என்ன என்ன ஐட்டங்களோ இந்த எனிமி பிளாட்டினில அப்படின்னு சொல்லிட்டு போகலாம். ஓடு ஓடு. அதே அங்கே எனிமி வரான், நம்ம சுற்றி போடலாம். சுற்றி போயிட்டு ஓசி கில்லாச்சு எடுப்போம். கிளி தான் அடிக்க முடியல, ஓசி கில்லாச்சு அடிக்கலாம். இதெல்லாம் பொழப்பான்னு கேட்டிங்கன்னா வேறு என்ன பண்ணுறது? முட்டை கிலோடு அடித்தா வீடியோ கேவலமாக போகும். அடப்பாவி போச்சு. ப்ரோ யாராச்சும் வந்து ரிவைவ் பண்ணுங்க ப்ரோ. டே வாங்கடா, டே வந்து ரிவைவ் பண்ணுங்கடா, பாவண்டா. டே ரிவைவ் பண்ணுங்கடா. வந்துட்டாங்க எஸ், ரிவைவ் பண்ணுறா. ரிவைவ் பண்ணுறா. பண்ணுறா. டக்குன்னு டக்கு உள்ளே போயிட்டு மெடி சுற்றுவோங்க எஸ். வேறு வழியில் இங்கே வந்துட்டாங்கன்னா என்ன பண்ணுறது? டக்குன்னு சுற்றுடா. மேக்ஸிமம் கேரக்டர் போட்டலான்னு தெரில. மேக்ஸிமம் கேரக்டர்னால் அது ஸ்பீடாக மெடி சுற்றுமாமா ஏதோ ஒன்று. அந்த இனிமே வராங்க எஸ். அப்படியே அப்டேட் பண்ணிக்கலாம். போட அழுத்து. சூப்பருங்க, ஒரு கிளாச்சு அடித்தோம். ஆனால் அவன் ஒன்றுமே பண்ணல. அவனும் தோற்றுடும் முடிவு பண்ணிட்டான் போல். நகரவே இல்லை, அப்படியே விட்டான். நம்ம தான் லாஸ்ட் பிளேஸ். வெரி குட். ஓகே, இப்போ நம்ம ஏடபிள்யூ வாங்கிக்கலாமா? ஓகே, ஒரு கிலோவை தான் வாங்க முடிஞ்சிச்சு. ஓகே, டக்குன்னு மேட்ச்சை ஸ்டார்ட் பண்ணுங்கடா. வெரி ஆகுது ப்ரோ, டக்குன்னு ஸ்டார்ட் பண்ணுங்கடா. ஏடபிள்யூ வச்சு நீங்கள் மண்டே கழட்டுறனாலேன்னு பாருங்கள். போன டைம் ஒருத்தரோட மண்டே கழட்டணும், அந்த டைம் எல்லாத்தோட மண்டையும் கழட்டுறோம். இதுன்னா யாரு? முட்டை கலக்கி கேமிங்கோட ஓனரு. ஓகே, அந்த சைடு எவன் வச்சுருக்கானா? இல்லை கைஸ், எல்லாம் அந்த சைடு தான் போகிறாங்க. நம்ம அந்த சைடு போய்க்கலாம். நம்ம பார்க்கலன்னா நம்ம ஈஸியாக கீழே அடிக்கலாம். வெளில வரட்டும், மண்டே காமிச்சிட்டிங்கிறான். வெளிலவா அங்கே ஒருத்தருக்காம பாருங்க, அப்படியே அடிச்சிடலாம். போடு. இன்னும் கொஞ்சம் மேலே தூக்கினா ஹெட்ஷாட் 300 போய் செத்துருப்பான். ஆனால் ரிவைவ் பண்ணியிருப்பாங்க, ஏன்னா நிறைய பேர் இருக்காங்க கூட. என்ன கைஸ், நம்ம டீமர்ஸ் தான் செத்துட்டாங்க. ரசா எங்கே ரசா? எங்கள் ஒருத்தருக்காக நான் பார்த்தாலும் இல்லை, சண்டை போட்டிருக்கான். போடு. 150 கொடுத்து நாக் பண்ணிட்டாங்க. வெறித்தனம். சார் கேட்டாண்டார். நம்ம கீழே ரிவைவ் பண்ணிட போகிறாங்க. நம்ம கீழே அவன் கிளியர் பண்ணிட்டான். அவன் கிளியர் நினச்சேன், ஏன்னா அவன் தான் டேமேஜ் கொடுத்தா. நான் 150 கொடுத்து முடிச்சிட்டேன். கைஸ் அங்கே தான் கைஸ் அங்கே இருக்கான். வாங்க போய் முடிச்சிடலாம். கைஸ் போன டைம் வந்தவனே தான் கைஸ். ஆமாம் கைஸ், அவனே தான் கைஸ். போன டைம் நான் கொண்டாடின கைஸ் அவனே தான். ஓகே வாங்க, நம்ம வந்து அப்படியே போகலாம். வாங்க அப்படியே போகலாமா? மேக்கை ஃபுல்லாக அப்டேட் பண்ணிட்டோம் கைஸ். வெறித்தனம் பண்ணிட்டோம். இப்போ நம்ம போய்ட்டு யாராச்சும் மண்டே கழட்டி கையில் கொடுக்குறோம் பாருங்கள். போன மேட்ச் ஒரு கில்லு, அதுக்கு முந்தின மேட்ச் ஒரு கில்லு, 2 கில் வச்சுருக்கோம். இப்போ நம்ம பிளேஸ் கொஞ்சம் காமிக்கலாம். நம்மளும் இப்போ நூபாக இருந்து கொஞ்சம் பிகினர் ஆகிட்டோம். நம்ம இப்போ ஃபஸ்ட் இடமும் நூபாக இருந்தோம், இப்போ கொஞ்சம் பிகினர் ஆகிட்டோம். நாங்கள் டாப்பப்பே பண்ண மாட்டோம், இவனும் டாப்அப் பண்ண மாட்டோன்னு தான் சொன்னான். எனக்கு டாப்அப் பண்ணலாம் வீட்டில் விட மாட்டாங்கடா அப்படின்னா சரின்ட்டேன். அங்கே பாருங்க, நம்ம ஸ்கோப் போட்டு அடிக்கவே பார்க்குறான். சரி அப்படியே கில் வச்சாரா, ஹெட்ஷாட் வச்சிட்றா. அப்படியே வெளிலவா சார், மண்டே காமிங்க. போடு ஹெட்ஷாட்டு. வெறித்தனம். ஓகே, அப்படியே கீழே இருக்கலாம். ஐயோ மாட்டிக்கிட்டேனே. ரிவைவ் பண்ணிட போங்களா கில்ல? ஓடு 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 ஓடு. ஐயோ ட்ரோன் வச்சு ரிவைவ் பண்ணுறாங்களே. ஐயோ போச்சு. ஏங்க இது அவனுங்க பேர் என்ன? நம்மக்கிட்ட கடைசியாக போய் அடிப்பாங்க வரல. அவனை முதலே முடிச்சிட்டோம். எப்பவுமே ஒளிஞ்சு கடைசியாக தான் வருவாங்க. ஆனால் முன்னாடியே ஒளிய போகும்போதே அடிச்சிட்டோம். பரவாயில்ல விடுங்க. நீங்கள் மேக்கை வச்சு அழுத்துறனால லேர்ன் பண்ணிட்டும் பாருங்கடா. ஏங்க வெளில தாங்க இருக்கான். போச்சு மாட்டிக்கிட்டேன். டாம்ஸனை வச்சு ஒரே அழுத்து போல். ஓகே அப்பாடா, நம்ம ஜெயிச்சிட்டாங்க. அச்சீவ்மெண்ட்டும் நல்லா கழிச்சு. 300 ஹெச்பியா போட்டு 6வது லெவலுக்கு நம்ம போயிட்டோம். கேமில் இல்லை, அது எதுவும் அச்சீவ்மெண்ட்டில் 6வது லெவல் போயிட்டோம். பிளாட்டினம் 4லேருந்து 5 ஆச்சு. நம்ம லாபி போய்க்கலாம். நம்ம பிளாட்டினம் 5 போயிட்டோம். ஓகே
இதோட நம்ம இந்த வீடியோ முடிச்சுக்கலாம். அடுத்த பார்ட் வேணுன்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த ஒரு பார்ட்டோட முடிச்சுக்கலாம். ஏன்னா கொஞ்சம் கேம் இன்ட்ரெஸ்டிங்காக தான் இருக்குது. அடுத்தது வந்து சிஎஸ்ஆர் விளையாடலாமா பிஆர்ஆர் விளையாடலாமான்னு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் பார்த்து கொண்டு இருப்பது முட்டைகணி கேமிங். நான் உங்கள் தேன். அடுத்த வீடியோ சந்திக்கலாம். பை பை கைஸ். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. பை கைஸ். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக சப்போர்ட் கொடுங்க. நம்மளும் கொஞ்சம் அனிமே அடிச்சு இந்த கேமிங் ரெண்டுமே வரும். ஓகேவா கைஸ்? அப்புறம் ரோட் பிளாக்ஸில் அடுத்தது என்ன கேம் போடலான்னு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அதான் அடுத்த வீடியோ வரப்போகுது. ஓகே கைஸ். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. பை கைஸ். லவ் யூ கைஸ். பை.